பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தில்லண்டு சேனல் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்நாளில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களை குறித்து செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய சேனலில் வருகின்ற தேவ செய்தியை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, அநேக நாட்களாக தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, என் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? உங்கள் ஜெபம் ஜெயமாய் மாற நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கடந்த காணொளியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். தேவ சித்தத்தை அறிந்து விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தின் மூலம் உங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் ஏறெடுக்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஒருவேளை இதன்படிதான் நானும் ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை என்று சொல்லுகிற தேவப்பிள்ளையே, கவலைப்படாதேயுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு தடையாய் இருக்கிற காரியத்தை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியில் குழந்தைக்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கான தேவ செய்தி. வேதத்தின்படி இவர்களைப் போல ஜெபித்து பாருங்கள், உங்கள் ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். சகோதரி ஒருவர் குழந்தைக்காய் பல ஆண்டுகள் ஜெபித்தும் குழந்தை கிடைக்கவில்லையே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று கவலையுடன் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கணவனோ ஜெப குறைவுடன் காணப்பட்டார். இதை அறிந்தபோதுதான் தெரிந்தது சகோதரியின் ஜெபத்திற்கான தடை. எனவே அந்த சகோதரியிடம் கூறினேன், நீங்கள் மட்டும் குழந்தைக்காக ஜெபித்தால் போதாது, உங்கள் கணவரும் விசுவாசத்தோടെ கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் போதுதான் உங்கள் ஜெபத்திற்கு பலன் கிடைக்கும் என்று. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 25:21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல குழந்தைக்காக ஜெபிக்கிற தம்பதியரில் மனைவி மட்டும் ஜெபித்தால் போதாது. ஈசாக்கு எப்படி தன் மனைவிக்காக ஜெபித்தானோ அதுபோல கணவனும் விசுவாசத்தோட தன் மனைவிக்காக ஜெபிக்கும் போதுதான் உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படும். உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் ஒரு குழந்தையை கொடுப்பார். அடுத்ததாக வேதத்தின்படி யாரை போல் ஜெபிக்க வேண்டுமென்றால் 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி குழந்தைக்காய் ஜெபிக்கிற நீங்களும் அன்னாளைப் போல தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தது போல உங்களுக்கும் நிச்சயம் ஒரு குழந்தையை கொடுப்பார். அடுத்தபடியாக வேதத்தின்படி யாரை போல் ஜெபிக்க வேண்டுமென்றால் ஆதியாகமம் 20:17-18 ஆதியாகமம் 21:1-2 அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை ஆபிரகாமின் மனைவி சாராளின் நிமித்தம் கர்த்தர் அடைத்திருந்தார். ஆபிரகாம் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அவர்களை குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்றும், தேவன் தாம் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடி சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ பிள்ளையே, ஆபிரகாம் எவ்வாறு அபிமெலேக்கின் வீட்டாருக்காக ஜெபித்தானோ அதுபோல நீங்களும் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கும் அவர்களுக்கும் குறித்த காலத்திலே கற்பத்தின் கனியை நிச்சயம் அருளுவார். எனவே தேவ பிள்ளைகளே, குழந்தைக்காக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்தும் பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேதாகமத்தின்படி தன் மனைவியின் கற்பத்தின் கனிக்காய் ஜெபித்த ஈசாக்கைப் போலவும் தேவ சமூகத்திலே கற்பத்தின் கனிக்காய் கண்ணீர் விட்டு வேண்டுதல் செய்த அன்னாளைப் போலவும் மற்றவர்களின் கற்பத்தின் கனிக்காய் ஜெபித்த ஆபிரகாமைப் போலவும் நீங்களும் ஜெபிக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கற்பத்தின் கனியை சுதந்திரிக்கப் போகிற உங்களை கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பலன் கொடுக்கும் நல்ல நிலமாய் இன்று கேட்ட சத்தியத்தை
உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.